ஒரு ஏஐயை கண்டுபிடிச்சி யூஎஸ்ல இருக்க எல்லா பேங்க்குக்கும் தலைவலியே உண்டாக்கிட்டாங்க ஒரு கம்பெனி. ஆந்த்ராபிக்கோட மைத்தாஸ்னு ஒரு ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் ஏஐ ஒர்க் பண்ணும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல், அதே நேரத்தில் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இது மட்டும் மார்க்கெட்டில் பப்ளிக்காக லான்ச் பண்ணாங்கன்னா எல்லா பேங்க் சாஃப்ட்வேர்ஸு சர்வர்ஸ் எல்லாருமே ஆடி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதனால அப்படி சொல்கிறாங்க, இது அப்படி என்ன மார்க்கெட்டில் பண்ணுன்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வேர்ல்டே பார்த்தோன்னா ஏஐ ரேஸில் தான் இருக்காங்க. எந்த கம்பெனி வந்து எந்த ஏஐ லான்ச் பண்ணுறாங்கன்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ எல்லா கம்பெனிஸுமே ஏஐக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. எல்லா கம்பெனிலையும் பார்த்தோன்னா ஒரு தனி ஏஐ டிபார்ட்மெண்ட்டே போட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ரெக்ரூட்டிங்கே பார்த்தோன்னா ஏஐ ஜாப்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஏன் படிக்கிறதுலே பார்த்தோன்னா இப்போ நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஏஐ ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் கூட சொல்லியிருந்தார், மினிஸ்ட்ரியிலே நான் ஒரு ஏஐ மினிஸ்ட்ரி கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வேர்ல்டே இப்போ ஒரு ஏஐ நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதில் வந்து நிறைய காம்படிஷன் இருந்தது. எந்தெந்த ஏஐ யார் லான்ச் பண்ணுறாங்க, அது எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி. அப்படி தான் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த சாட் ஜிபிடின்னு ஒரு ஏஐ வந்தது. அது மக்களுக்கு பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குது. ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் லான்ச் பண்ணாங்க. அந்த வரிசையில் தான் பார்த்தோன்னா இந்த ஜெமினை, கிராக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனி காம்படேட் பண்ணது. பர்ப்ளெக்சிட்டி அவங்களாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் புதுசாக பார்த்தோன்னா இந்த கிளாடுன்னு ஒன்று வந்தது. இப்போ ஓப்பன் ஏஐக்கு காம்படேட்டரே பார்த்தோன்னா இந்த கிளாடுன்னு தான் சொல்கிறாங்க. பட் சாட் ஜிபிடி பார்த்தோன்னா மோஸ்ட்லி நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த கிளாட் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி இந்த கோடிங்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கோடர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் அவங்க இப்போ புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, கிளாட் மைத்தாஸ்னு. ஆக்சுவலாக இந்த மைத்தாஸ்ன்ற பேரே டிஃப்ரெண்ட்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா மைத்தாஸ்ன்னு பண்ணுறாங்க, சில பேர் மித்தாஸ்ன்னு பண்ணுறாங்க. ஸோ அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலேயே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டே ஆடி போயிடுச்சு. ஒரு நாள் வந்து ஜேடி வேன்ஸு டாப் அஃபீஷியல்ஸ்லாம் மீட்டிங் போட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு புது ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக பேங்க் சர்வர்ஸ்க்குலாம் ப்ராப்ளம் ஆக போகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சர்வரை ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அந்த வேலையில் நீங்கள் ஃபோக்கஸாக இருங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. என்ன ரீசன்னு பார்த்தோன்னா இந்த மைத்தாஸ் ஏஐ பில்ட் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேராக இருந்தாலும் அதில் என்ன ஃப்ளா இருக்குன்னு இது ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஸோ இது வந்து ஹியூமனுக்கும் மேலே வந்து ஒர்க் பண்ணும், ஒரு சூப்பர் ஹியூமனாக ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி மனுஷன் பில்டு பண்ணதுலே இதுதான் வந்து ஒரு பவர்ஃபுல் சைபர் டூலு. ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சர்வரில். இது வந்து 1000 பக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கான். அதை பில்ட் பண்ண டெவலப்பருக்கே தெரியலையாம், இது என்ன பக்குன்னு எனக்கு தெரியலையே, இது எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு தெரில அப்படின்ற அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து பப்ளிக்கு வந்துருச்சுன்னா எவனாவது ஹேக்கர்லாம் யூஸ் பண்ணானா பேங்க்குக்கே தெரியாதான் இந்த மாதிரி பக் இருக்குது, எரர் இருக்குன்னு. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிவிடுவாங்க. என்ன சிஸ்டமாக இருந்தாலும் இவங்களால் உள்ளே போயிட முடியும். பேங்கிங்கு, பவர் ஸ்டேஷன், மொபைல் சர்வர்ஸ், அந்த மாதிரி எதில் வேணால் உள்ளே போயிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக தடுத்தே ஆகணும். ஆனால் தடுக்கலாம் முடியாது. ஸோ அதுக்காக நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த ஆந்த்ரோபிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் இது வந்து பப்ளிக்காக லான்ச் பண்ணவே இல்லை. இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட் கிளாஸ்விங்ன்ற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து செலக்டட் செக்டார்ஸ்க்கு, செலக்டட் கம்பெனிஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்களாம். இந்த கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் இந்த மாதிரி செலக்டட் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் இப்போ கொடுத்து அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து கூடிய சீக்கிரத்தில் மார்க்கெட்டுக்கு பப்ளிக்காக வரும்ன்றாங்க. அப்படி வந்ததுன்னா ஏதாவது ஹேக்கரால் ஈஸியாக நம்ம சிஸ்டம்குள்ளே பூந்துட முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லான ஏஐ. இது வந்து நம்ம கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் இன்னும் கிளாட் ஏஐ பற்றி ப்ராப்பராக ஒரு வீடியோ கூட போடல. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லாம் வந்து சாட் ஜிபிடி, ஜெமினைன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது சத்தமே இல்லாமல் சைலண்டாக இந்த கிளாட் ஏஐ வந்து பயங்கரமாக வந்துச்சு. இதுதான் இப்போதைக்கு நம்பர் 1 ஏஐ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னென்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸு, இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதெல்லாமே நிறைய பேர் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க, நானே ஏஐயில் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. நீ பெரிய ட்ரேடர்னு நினச்சேன், நீனே ஏஐன்ற. ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நம்மளே வந்து நிறையா ஒரு 70% கிட்ட ஏஐ தான் யூஸ் பண்ணுறோம் சேனலில். இதெல்லாம் பார்க்கும்போது இது நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சாட் ஜிபிடி இதுக்கப்புறம் அதோட மவுஸு கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். கிளாட் ஏஐ பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர்லாம் இருக்குது. அதால் பயங்கரமாக திங்க் பண்ண முடியும். நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி நம்மக்கிட்ட பேசும். நம்ம போய் இப்போ கிளாட் ஓப்பன் பண்ணாலே உன்னை நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்லாம் கேட்கும். உங்களுக்கு எதை பார்க்குறீங்க, எந்த மாதிரி டைப் வேணும், கண்டென்ட் கிரியேஷனா இல்லை கோடிங் பண்ணுமா, அந்த மாதிரி கேட்டு நம்மளை நிறைய டீட்டெயில் விசாரிக்குது. அதெல்லாம் பண்ணி தான் நம்மளை சேர்க்குறாங்களே. அதே மாதிரி அதால் வந்து நிறைய டெக்ஸ்ட்டை வந்து ஒரே நேரத்தில் படிக்க முடியும். ஒரு புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் கண்டென்ட் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ரைட்டிங்க்கெல்லாம் கிளாடு செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளாடை பொறுத்த வரைக்கும் நல்ல டீப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ரோபோட் மிஷின் மாதிரி இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதே மாதிரி ரொம்ப பயாஸ்டாகவும் இருக்க மாட்டேங்குது, நியூட்ரலாக இருக்குது, இதால் நோலாம் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ரீல் பார்த்தேன், அதில் வந்து அவர் கிளாடை திட்டினதாக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கிளாடு வந்து உன்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே லீக் பண்ணுறேன்னு மிரட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ கிளாடால் வந்து எனக்கு இது தெரியாதுன்னெலாம் சொல்லுமா, எனக்கு இது தெரியாது, இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக பயமாக தான் இருக்குது. இந்த மைத்தாஸை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிக்கிட்டலாம் கொடுத்து நீங்கள் உங்களை சேவ் பண்ணிக்கோங்க, இது எப்படி இதில் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் வரும்னு நினைக்கிறேன். எவன் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரில. அந்த மாதிரி இதை வச்சு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராமை கனெக்ட் பண்ணி எனக்கு 30 நாளைக்கு கண்டென்ட்டு கொடு அப்படிலாம் மாதிரி பண்ணுறாங்க, ட்ரேடிங் பண்ணுறாங்க, இதை வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஏஐ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதனால் வந்து நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் பாதிக்கப்படும். ஐடிலாம் முடிய போகுது, இந்த இயரே லே ஆஃபோட இயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய லே ஆஃப் நடந்துகிட்ருக்கு. என்ன நடக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிளாடோட சிஇஓவுமே அதான் சொல்கிறாரு, நம்ம வந்து ஏஐ வேர்ல்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம், ஏஐ வந்து ஹியூமன்ஸை விட அதிகமாக திங்க் பண்ணுற வேர்ல்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும், அப்படி இல்லைனா வந்து நம்மளால் இவங்க கூட சர்வை பண்ண முடியாதுன்னு. இப்போ இதனால் வந்து ஏகப்பட்ட கம்பெனிக்கு தலைவலி. இப்போ கூகுளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் டீம்னு ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஆந்த்ரோபிக்கை காம்படேட் பண்ணுறதுக்காக ரிசர்ச்சர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் போட்டு அவங்க டீமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா கூகுளோட ஜெமினை வந்து வெறும் 50% கோடு தான் யூஸ் பண்ணுதான். அதே ஆந்த்ரோபிக் பார்த்தோன்னா 100% கோடு யூஸ் பண்ணுதான் அதோட ஒர்க்ஸுக்கெலாம். ஸோ இதை வந்து நம்ம பயங்கரமாக லேக் ஆகிட்டு இருக்கோம் கோடிங்கில். இப்படியே போச்சுன்னா நம்மளால் ஆந்த்ரோபிக்கோட காம்படிட்டே பண்ண முடியாதுன்னு இப்போ அவங்க ஒரு தனி டீமை வச்சு இதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த பேங்க் சைட்லாம் பார்த்தோன்னா இந்த பெரிய பெரிய பேங்க், இந்த ஜேபி மார்கன், இந்த மாதிரி பெரிய பேங்க்குமே இந்த ஆந்த்ரோபிக் வந்து நம்ம சர்வர் எதுவும் ஹேக்லாம் பண்ணிடக்கூடாது, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது பக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே அதை கண்டுபிடிச்சி ரெடி பண்ணணும். ஏன்னா பப்ளிக் கிட்ட போச்சு இல்லை ஏதாவது ஹேக்கர் கிட்டலாம் போச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம பேங்க் சர்வர்ஸ்குள்ளே நுழைஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பிரச்சனை வரும்னு இப்போ ஒரு கம்பெனியும் பார்த்தோன்னா தனித்தனி டீம் போடுறாங்களாம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஆந்த்ரோபிக்கோட மைத்தாசிஸ் வந்து பயம்படுத்திட்டு இருக்கு. இது எப்படி சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு ஹேக்கர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து சிஸ்டமை டிஃபெண்ட் பண்ண, ஸோ அதை வந்து நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்றாங்க. பட் இருந்தாலுமே இது பப்ளிக் யூஸுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு பின்னாடி பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஆந்த்ரோபிக்கோட மைத்தாஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே ஏஐலாம் ஹியூமன்ஸை கிராஸ் பண்ணி சூப்பர் ஹியூமன்ஸாக மாறிடுமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.